வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று இவ்வசனம் கூறுகிறது. ஆதியில் கொண்டிருந்த அன்பு, நாம் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நம்ம எப்படி ஆண்டவர் மீது அன்பாக இருந்தோமோ அதே அன்பை கடைசி வரைக்கும் நம்ம காத்து கொள்ள வேண்டும். காத்து கொண்டு அவரோடு கூட இணைந்து நாம் வாழ வேண்டும். அந்த குறை என்னென்னா, அது ஆண்டவர் பொசசிவ்னஸ் காடுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர் எப்படின்னா, நம்ம மேலே அவர் ஒரு அன்பு வச்சுருப்பார். அதே ஈக்குவல் அன்பை நம்ம அவருக்கு கொடுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப நீங்கள் அதிகமாக பைபிள் வச்சுருப்பீங்க, அதிகமாக அவரோடு கூட நேரத்தை செலவழிச்சிருப்பீங்க, அதிகமாக அவரோடு கூட நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க. அதை நீங்கள் விட்டுட்டு இருந்தீங்கன்னா திரும்ப நீங்கள் அந்த ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. எபேசு சபைக்கு சொன்னதை இப்போ உங்களுக்கு ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய கிரியைகளையும் பிரயாசத்தையும் பொறுமையையும் பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர் தங்களை அப்போஸ்தலர்னு சொல்கிறதையும் நம்ம சோதித்து முதல்ல அறிஞ்சிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம சகித்துக்கொண்டு பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படாமல் பிரயாசப்படுறதையும் நான் அறிஞ்சிருக்கேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டான்னு சொல்லி, நீ எவ்வளோதான் நீ அதிக காரியம் செஞ்சாலும் ஆதியில் நீ ஃபஸ்ட்டு கொண்டிருந்த அன்பை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே ஒரு குறை ஆண்டவர் சொல்கிறாரு. அப்புறம் நம்ம இதில் இருந்தால் நமக்கே தெரியும், நம்ம இதில் இருந்தால் நம்ம விழுந்தோம் தெரியும், இன்னும் நிலமையிலேருந்து நம்ம விழுந்தோன்னு தெரியும். அதான் ஃபஸ்ட்டு நம்ம விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பணுமா, திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை திரும்ப நம்ம செய்யணுமா. இல்லைன்னா மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னிடத்தில் நீ விளக்கு தண்டை நான் அணைச்சிருவேன். அப்போ நம்ம ஆதியில் கொண்ட அன்பு எப்படின்னா அது ஃபயராக எரிஞ்சிட்டு இருந்திருப்போம். அப்புறம் அவரை விட்டு நம்ம விலகுனதுக்கப்புறம் மங்கி எரிய ஆரம்பிச்சிருப்போம். இது வேண்டாம், இந்த குறை ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம இந்த குறை எல்லாத்தையும் நீக்கி ஃபஸ்ட்டு நம்ம அவர் மேலே இருந்த அன்பை திரும்பவும் அவருக்கு நம்ம காட்டி அவரோடு கூட நம்ம இணைந்து வாழ்வோம். ஆமென்.